பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக அரசின் மீது தொடர்ந்து புகார்களை தெரிவித்து அக்கட்சிக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க பாரதிய ஜனதா எடுத்த முயற்சியின் பலனை தமிழக வெற்றி கழகம் அறுவடை செய்து கொண்டது. பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் 2021 திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடியது. சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தன. போதைப் பொருட்கள் பள்ளிகளுக்கு அருகிலேயே கிடைத்ததால் மாணவர் சமூகம் பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்தது முதல் பட்டியலின மக்கள் மீது பல்வேறு வன்கொடுமைகள் நிகழ்ந்தன. திமுக ஆட்சியில் நடந்த குற்றங்கள், ஊழல்கள் தொடர்பாக பாஜ ஆதாரங்களை வெளியிட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலையும் வெளியிட்டது. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கூட திமுக ஆட்சியை விமர்சிக்கவில்லை. ஆனால் கடைசியில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா சேர்ந்தவுடன் சரியான தொகுதிகளையும் பாரதிய ஜனதா பெறவில்லை. அந்த தொகுதிகளிலும் சரியான நபர்களை வேட்பாளராக நிறுத்தவில்லை. இதனால் சட்டம் ஒழுங்கு மோசம், பாலியல் வன்கொடுமை மற்றும் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பு என திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து ஆட்சிக்கு எதிராக மக்களை பேச வைத்த பாரதிய ஜனதாவால் ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியவில்லை. சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலராக தங்களை கூறிக்கொண்டு அவர்களை திமுக ஏமாற்றி வருகிறது என பாரதிய ஜனதா விமர்சித்தது. பாரதிய ஜனதா தெரிவித்தது போல, இந்த தேர்தலில் சிறுபான்மையின மக்கள், பட்டியல் இனத்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்கவில்லை. பாரதிய ஜனதாவின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் நெருக்கத்தில் பேசி தாவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுவிட்டது. பாரதிய ஜனதாவின் முயற்சியால் அக்கட்சிக்கு கிடைக்க வேண்டிய பலனை தாவேக அறுவடை செய்துள்ளது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன.